பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிப்போம். அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னைக்கு நம்மை அர்ப்பணிக்கிறதின் பக்தி முயற்சியின் 19வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த புனிதமான நாளிலே ஆத்மஞானம் நாம் பெற வேண்டும். பாவத்தை தோற்கடித்து சாட்சிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஆதலால் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற விஷயம் சாத்தான் சூழ்ச்சிகளை பற்றி நமக்கு ஞானம் வேணும். அப்போதான் சாத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து போராட்ட வாழ்க்கையிலே கடவுள் திட்டப்படி வாழ முடியும். சாத்தான் சூழ்ச்சி மிக்கவன் தான். அவனுடைய சூழ்ச்சிகளை பற்றி நாம் உணர்வுள்ளவர்களாக மாறணும். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில பாம்பு சூழ்ச்சி மிக்கது, கடவுள் படைத்த விலங்கினங்களில் மிகவும் சூழ்ச்சி மிக்கது பாம்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. அவன் எப்பொழுது மனிதனை ஏமாற்றலாம், பாவத்திற்கு இழுக்கலாம் என்ற எண்ணத்தோடு சுற்றித் திரிகிறது. ஆதலால் இதை பற்றி நாம் உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில ஏவாள் பாம்பின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டது போல நீங்களும் ஏமாறக்கூடாது. 2 கொரிந்தியர் 2:11 சாத்தான் வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம், அவனுடைய சதித்திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. ஆதலால் சாத்தானுடைய சதித்திட்டங்களை உணர்ந்து தெரிந்து அதற்கான ஆயுதங்கள், சாத்தானை தோற்கடிக்கிறதுக்கான ஆயுதங்கள், சோதனையை தோற்கடிக்கிறதுக்கான ஆயுதங்கள், படைக்கலன்கள் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். என்ன படைக்கலன்கள் நாம் அணிந்து கொள்ள வேண்டும்? அது எபேசி திருமுகம் 6வது அதிகாரம் 11 இறை வார்த்தைகளில் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொள்ள வேண்டும். உண்மை. யார் இந்த உண்மை? நானே வழியும் உயிரும் உண்மையும் நானே. உண்மை இயேசு கிறிஸ்து தான். உண்மையான இயேசு கிறிஸ்துவை பற்றிய உணர்வும் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கையும் சாத்தானின் சதித்திட்டங்களிலிருந்து வெளியே வருவதற்கான முக்கியமான வழிதான். விடுதலை பயணம் 12:13 கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் வீட்டின் வாசப்படியில பூசப்பட்டதுனால கொல்லும் கொள்ளை நோய் அழிப்பவன் உன் குடும்பத்திற்கு, உன் தேசத்திற்கு வர முடியாது. காரணம், நீ இரத்த கோட்டைக்குள்ள இயேசுவின் தூய இரத்தம் உனக்கு பாதுகாப்பு. அங்கே சாத்தானுடைய சதித்திட்டங்கள் நடக்கவே நடக்காது. அப்போ உண்மையை இடைக்கச்சையாக, உண்மையை கோட்டையாக, அந்த கோட்டைக்குள்ளே நீ ஏறும் பொழுது சாத்தானுடைய சக்திகள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்க முடியும். நீதியே மார்பு கவசமாக. யார் இந்த நீதி? இயேசு கிறிஸ்துவே நமக்கு கடவுள் நீதியாக மாற்றினார். கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு நீதி வழங்கினார். நமது பாவத்தை கடவுள் இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நீதியின் ஆடையை நமக்கு அளிவித்தார். அப்போ சாத்தானை முறியடிக்க இயேசுவின்
நீதியே நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நீதியாகி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அமைதி அருளும் நற்செய்தி காலில் மிதியடியாக அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ நற்செய்தி நமக்கு ஆயுதம்தான் சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில், அதாவது பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில். அதாவது திருப்பாடல் 119:9, வாலிபன் தனது வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவரே உன் வார்த்தையின்படி நடப்பதனால் அன்றோ. இப்போ பாவத்தின் சோதனையை, சாத்தானின் சோதனையை முறியடிக்க வாலிபனுக்கு என்ன ஆயுதம்? வாலிபனுக்கு இறைவார்த்தை ஆயுதம். மறுபடியும் திருப்பாடல் 119:11, உமக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருக்க உன் வார்த்தையை என் நெஞ்சில் இருத்தியுள்ளேன். அப்ப இறை வார்த்தை நெஞ்சில் இருத்தும் பொழுது, இறை வார்த்தை நற்செய்தி காலில் மெதியடியாக அணிந்து கொள்ளும் பொழுது, நற்செய்தி உனக்கு உணவாகும் பொழுது, நற்செய்திக்கு நீ முக்கியத்துவம் தரும் பொழுது, இறை வார்த்தை உன்னை பாதுகாக்கும். நம்பிக்கை என்னும் கேடயத்தை கரங்களில் பிடித்து கொள்ளுங்கள். தீயோனின் தீக்கணைகளையும் அனைத்து உலகத்தின் சூழ்ச்சிகளையும் தோற்கடிக்கிறதுக்கு நம்பிக்கை என்னும் கேடயத்தை கரங்களில் பிடித்து கொள்ளுங்கள். மீட்பை தலைச்சீராக அணிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்பு, அதாவது சாத்தானை தோற்கடிக்க வரும்பொழுது, ஒரு சோதனை வழியாக, ஒரு பாவம் வழியாக, ஒரு பலவீனம் வழியாக தோற்கடிக்க வரும் பொழுது நீ சொல்ல வேண்டியது, நான் மீட்கப்பட்டவன் தான், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவன். அந்த உணர்வு, அந்த உண்மை எனக்கு தெரியணும், நான் மீட்கப்பட்டவன். திருவெளிப்பாடு 12:10, திருவெளிப்பாடு 12:10 அல்லும் பகலும் இறைமக்களை பழி சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு தூக்கி எறியப்பட்டார். அவன் தூக்கி எறியப்பட்டார். அல்லும் பகலும் இறை மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவன், அவன் மீது குற்றப்பழி சுமத்துறவன், அப்படிப்பட்டவன் தூக்கி எறியப்பட்டார். பிறகு திருவெளிப்பாடு 12:11 ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தங்கள் பகன்ற சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். இப்ப சாத்தானே வெல்லுவதற்கான வழி என்ன? ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினால் நீ உன்னையே மூடி கொள்ள வேண்டும். அப்ப சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க மீட்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன், உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று சாத்தானுடைய முகத்தை நோக்கி சொல்றதுதான் அவனை ஃபேஸ் டு ஃபேஸ், நான் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று சாட்சிப்படுத்துகின்ற வார்த்தை. சாட்சியத்தின் வார்த்தையினால சாத்தானே தோற்கடிக்க வேண்டும். ஒன்று ஆட்டுக்குட்டியை சிந்த இரத்தத்தாலும் சாட்சியத்தாலும் தங்கள் பகன்ற சான்றாலும். தங்கள் பகன்ற சான்று என்ன? நான் இயேசுவால் மீட்கப்பட்டவன், உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை. இதுதான் நாம் பகர்கின்ற சான்று. ஜாதி சான்றிதழ் இருக்கல, நீ எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று ஜாதி சான்றிதழ் வாங்கினால், வில்லேஜ் ஆபீஸில் இருந்து வாங்கினால் ஒரு சில சலுகைகள் உனக்கு வழங்கப்படும். அப்போ ஜாதி சான்றிதழ் என்ன? ஜாதி சான்றிதழ் இயேசு கிறிஸ்துவினால் நான் மீட்கப்பட்டவன். சாத்தானே, உனக்கு என் குடும்பத்தின் மீது, என் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது, என் தேசத்தின் மீது அதிகாரம் இல்லை என்று சாத்தானுடைய முகத்தை பார்த்து சொல்றதுதான் சாட்சியத்தின் வார்த்தை என்பது, தங்கள் பகன்ற சான்று என்பது. அப்போ இது இருந்தா சாத்தானை தோற்கடிக்க முடியும். சாத்தான் சும்மா என்னை பயப்படுத்த வராது. கடவுளின் வார்த்தையை போர்வாளாக அணிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தையே, நற்செய்தியே போர்வா, அது ஏற்கனவே நான் அதை பற்றி பேசினோம். நற்செய்தியே காலில் மிதியடியாக, கடவுளின் வார்த்தையை போர்வாளாக அணிந்து கொள்ள வேண்டும். இந்த 6 படைக்கலன்களை அணிந்தால் சாத்தானையும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளையும் முறியடித்து போராட்ட வாழ்க்கையில, அப்போ சாத்தானை பற்றிய ஞானம் நமக்கு இருந்தா
போராட்ட வாழ்க்கையில ஆயுதங்கள் அணிந்து போரடிக்க போகணும். இப்போ கோலியாத்தை தோற்கடிக்கிறதுக்காக, கோலியாத்தோடு போர் செய்ய வேண்டும் என்பதற்காக தாவீது சாவுல் மன்னன் கிட்ட பெர்மிஷனுக்காக போனான். போன பொழுது சாவுல் மன்னன் என்ன சொன்னார்? நீ சிறியவனாக இருக்கிறியே, உனக்கு கோலியாத்தை தோற்கடிக்க முடியுமா? தகப்பனே, நான் ஆடுகளை மேய்த்து நடக்கும் பொழுது கட்டு விலங்குகள் என் ஆடுகளை தாக்க வரும் பொழுது நான் கடவுளின் வல்லமையினால் அந்த கட்டு விலங்குகளை சகடித்திருக்கிறேன். கடவுளின் வல்லமையினால் சகடித்திருக்கிறேன். அதனால என்னுடைய போர்வாள், என்னுடைய ஆயுதம் கடவுள் தான், கடவுளின் நாமந்தா என்று எடுத்துரைத்தார் தாவீது இறைவாக்கினர். அப்பொழுதும் திருப்தி இல்லாம அவனுக்கு மார்பு கவசம் கொடுத்தார், ஆயுதங்கள் கொடுத்தார். அதை அணிந்த பொழுது தாவீதுக்கு நடக்க முடியல, தள்ளாடுறா. அந்த ஆயுதங்கள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு தாவீது சவுல் மன்னனை பார்த்து சொல்றான், எனக்கு இந்த ஆயுதங்கள் ஒன்றும் சரிப்பட்டு வராது, கடவுளின் நாமம் எனக்கு ஆயுதமாக நான் கொண்டுள்ளேன், கடவுளின் நாமத்தின் ஆயுதமாக நான் அணிந்திருக்கிறேன், இந்த ஆயுதம் போதும் கோலியாத்தை தோற்கடிக்கிறதுக்கு. இந்த கடவுளின் நாமம் என்ற ஆயுதம் 5 கற்கள், இது போதும் எனக்கு எதிரியை தோற்கடிக்கிறதுக்கு. அப்ப எனக்கு எதிர்கொண்டு வருகின்ற எதிரியை தோற்கடிக்கிறதுக்கு நான் அணிந்து கொண்ட வேண்டிய ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமம் என்று ஆயுதம். 6 ஆயுதங்கள் நீ அணிந்து கொண்டால் சாத்தானுடைய சூழ்ச்சிகளை தோற்கடிக்க முடியும். அப்ப நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை, சாத்தான் வஞ்சகன் தான், வஞ்சனை செய்கிறவன் தான். யோவான் செய்தி 8ஆம் அதிகாரம் 44வது இறைவசனத்தில் அவன் பொய்யன், ஆதி முதலே பொய்யன், பொய் பேசுகிற. அப்போ பொய் பேசுகிறவனை தோற்கடிக்க வேண்டுமானால் உண்மையார் இயேசுவே அணிந்து கொண்டால் பொய் பேசுகிறவனே தோற்கடிக்க முடியும், பொய்யின் சக்திகளை சிதறடிக்க முடியும். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில உலகம் முழுவதும் ஏமாற்றுகிறவன். அப்போ சாத்தான் வஞ்சகன் தான், பொய்யன் தான், ஏமாற்றுகிறவன் தான், சதித்திட்டம் கொண்டுகிறவன் தான், இறை மக்களுக்கு எதிராக தடைகள் கொண்டு வருகிறவன் தான். அவன் நல்லவன் கிடையாது. இந்த ஆத்ம ஞானம் இருக்கிறவன் ஆயுதங்கள் அணிந்து போராட்ட வாழ்க்கையில முன்னேறுவார். கிறிஸ்தவ போராட்ட வாழ்க்கையில அவன் வெற்றி பெறுவார். கிறிஸ்தவனுக்கு இல்லாதது இந்த ஆத்ம ஞானம் தான். அவனுக்கு எல்லா ஆயுதங்கள் இருக்கு, பணம் என்ற ஆயுதம் இருக்கு, பின்ன அழகு என்ற ஆயுதம் இருக்கு, ஆரோக்கியம் என்ற ஆயுதம் இருக்கு, பதவி என்ற ஆயுதம் இருக்கு, உலகத்தின் எல்லா ஆயுதங்களும் இருக்கு. கடவுள் தருகின்ற ஆயுதங்கள் இல்லை. இந்த ஆயுதங்களோடு போனா உனக்கு கட்டாயமாக நீ தோத்து போயிருவீங்க. அதனால சூழ்ச்சி மிக்க சாத்தானே தோற்கடித்து கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்கு இயேசுவின் அன்பே, இயேசுவின் நற்செய்தியே, இயேசு கிறிஸ்து தருகின்ற நம்பிக்கையே போர்வாளாகவும் மார்பு கவசமாகவும் அணிந்து கொள்ளும் பொழுது நமது போராட்ட வாழ்க்கையில் நமக்கு வெற்றி வரும். இனி 2வது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மறையுண்மை என்னன்னா, சாத்தான் தவறான போதனை சொல்லி தருவார், தவறான கருத்து சொல்லி தருவார். என்ன கருத்து? நீ பாவிதான், நீ ஒருபோதும் உருப்பட மாட்டான், கடவுளை நேசிக்கிறது இல்லை, நீ பாவிதா, அதனால உனக்கு வாழ்க்கையில மாற்றம் ஒன்றும் வராது. அப்போ கடவுள் இறை வார்த்தை வழியாக நமக்கு என்ன சொல்லி தர்றான்? உன் பாவங்கள் நான் மன்னித்தேன், உன் பாவங்கள் நான் மறந்தேன், நீ இப்போ நீதிமான் தான். ஆண்டவர் ரிப்பீட்டடாக நமது காதில் சொல்கிற விஷயம், இப்போ நீ அடிமை இல்லை, இப்போ நீ மகன் தான், இப்போ நீ பாவி இல்லை,
இப்போ புனிதன் தான், தூயவன் தான், இது ரிப்பீட்டடாக கடவுள் நம் காதில் சொல்கிற விஷயந்தான். அப்போ 3 இறை வார்த்தைகள் இங்கே வந்து நாம் தியானிப்போம். ஒன்று ஜோபு 14:17. ஜோபு 14:17 என்ன வாசிக்கிறோம்? ஜோபு 14:17 என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டீர், என் குற்றங்களை மூடி மறைத்தீர். அப்போ கடவுள் என் குற்றங்களை மூடி மறைத்தார், என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டார். அவன் முத்திரையிட்டா யாருக்கும் திறக்க முடியாது, அவன் திறந்தா யாருக்கும் மூட முடியாது. அது வந்து எஸ்ஏ புத்தகம் 22:22 நாம் வாசிக்கிறோம். தாவீது வீடினுடைய திறவுகோல் அவன் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் பூட்டினால் யாருக்கும் திறக்க முடியாது, அவன் திறந்தா யாருக்கும் பூட்ட முடியாது. திருவிளைபாடு 3ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அதாவது தூயവരും ഉന്നതവരുമാനവരും தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் கூறுவது இதுவே. இப்போ கிறிஸ்துவோட கையில தாவீதின் திறவுகோல். இந்த திறவுகோல் வைத்து கடவுள் உன் பாவங்களை பையிலிட்டு முத்திரையிடுகிறார். அவன் பூட்டிட்டாரு. அப்போ உன் பாவங்கள் எல்லாம் பையிலிட்டு பூட்டிட்டாரு. அப்போ நீ பாவி கிடையாது. அப்போ சாத்தான் என்ன சொல்லுவான்? நீ பாவிதான், நீ தற்கொலை பண்ணு, நீ பாவிதா, நீ வாழ வேண்டாம், தற்கொலை எண்ணம், உயிரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், ஜபிக்க வேண்டாம் என்ற எண்ணம், கோயிலுக்கு போக வேண்டாம், ஜெபமாலை சொல்ல வேண்டாம், உனக்கு தகுதி இல்லை, உனக்கு தகுதி இல்லை, நீ பாவிதா, நீ பொல்லாதவன் தான், எதுக்கு பூசைக்கு போறீங்க, எதுக்கு ஜெபமாலை சொல்றீங்க, எதுக்கு பாவசங்கத்தினத்து போகிறீங்க, பாவசங்கத்தின் போனா பயன் இல்லை, உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்படாது, அவ்வளோ பெரிய பாவம் தான் நீ செஞ்சிருக்கிறீங்க. இது தவறான கருத்து தான். கடவுள் சொல்றது அன்பு, மீட்பு, விடுதலை, இரக்கம், கனிவு, இதுதான். அப்ப இந்த கருத்தை வந்துட்டு கடின உள்ளம் படைத்தவன் கடவுளின் பாவங்கள் மன்னிக்க மாட்டார் என்ற தவறான கருத்து உடன் நெஞ்சில வேரூன்ற வைத்து ஜபத்திலிருந்து, ஜபமாலையிலிருந்து, திருப்பிலிருந்து விலகி உலக நாட்டங்களுக்கு ஏற்றார் போல வாழ அவன் நம்மை இழுத்து செல்லுவான். 2வது இறை வார்த்தை மீகா 7:19. மீகா 7:19 நாம் என்ன வாசிக்கிறோம்? உன் பாவத்தை நான் இரக்கத்துடன் மன்னித்து விடுவேன், உன் பாவத்தின் நான் மிதித்து போடுவேன், உன் பாவத்தை நான் ஆழக்கடலுக்கு எறிந்து விடுவேன். கடவுளின் பாவங்களை எறிந்து விட்டார் ஆழக்கடலுக்கு. மறுபடியும் அது மேலே வராத வண்ணம் அது எறிந்து விட்டார். அது இந்த உலகத்தின் கடல் கிடையாது. ஆண்டவர் உன் பாவத்தை தூக்கி எறியறது உலகத்தின் கடலுக்கு கிடையாது. பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி ஒன்றும் கிடையாது. அந்த கடலுக்கு தூக்கி போட்டா ஒரு சுனாமி வரும் பொழுது இந்த பாவங்கள் எல்லாம் வெளியே வரும். பின்ன எந்த கடலுக்கு கடவுள் பாவங்களை தூக்கி போட்டார்? இயேசு கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட நெஞ்சிற்கு, இயேசு கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட நெஞ்சிற்கு இந்த பாவங்களை தூக்கி போட்டார். அதனால ஃபௌஸ்டினாமாவுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார், ஆண்டவர் இயேசுவே நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவன் இரக்கமே, உலகம் முழுதும் உம்முள் அடக்கி உமது தெய்வீக இரக்கம் எங்கள் மீது பொழிந்தருளும். உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது தெய்வீக இரக்கம் எங்கள் மீது பொழிந்த, அதாவது என் பாவங்கள் உம்முள் அடக்கி. இயேசுவே நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரணம் ஆத்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. அப்ப இரக்கத்தின் கடல் இது இயேசு கிறிஸ்துவினுடைய நெஞ்சு. இந்த நெஞ்சிற்கு அவன் உன் பாவங்களை தூக்கி போட்டார். தூக்கி போட்ட பிறகு அது கடவுள் மூடி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் உன்னை பார்த்து கடவுள் என்ன சொல்றா? மகனே மகனே என்று சொல்றாரு. சாத்தான் என்ன சொல்றா? நீ அடிமை, நீ பாவி, உனக்கு மீட்பில்லை, நீ உருப்பட மாட்டா. அப்ப என்ன வரும்? குற்ற உணர்வு, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், டிப்ரெஷன்,
யாருக்கிட்ட பேச மாட்டீங்க. திருச்சபைக்கு, குடும்பத்திற்கு, தேசத்திற்கு பயனில்லாதவனாக மாறும். இப்போ இப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் சாத்தான் சொல்லி தருவார். மூன்றாவது எபிரேயர் 8:12. எபிரேயர் 8:12 12வது இறைவார்த்தையில் என்ன சொல்றா? உன் பாவங்கள் நினைவு கொள்ள மாட்டேன், உன் பாவங்களை பற்றி எனக்கு தெரியாது, அப்போ நீ என்னுடைய மகன். எபிரேயர் 1:5, எபிரேயர் 5:5, அப்போஸ்தலர் பணி 13:33, ஜெரமியா 31:20, திருப்பாடல் 2:7. இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் ஒரே கருத்து: நீ என் மைந்தன், நீ என் மைந்தன், நீ என் மைந்தன். இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன். நீ பாவி கிடையாது, நீ பொல்லாதவன் கிடையாது. நீ குற்ற உணர்வோடு, பயத்தோடு, கவலையோடு இருக்க வேண்டாம். அடிமத்தனத்தில் வாழ வேண்டாம், சோர்வில் வாழ வேண்டாம் மகனே என்று அவர் அழைக்கிறார். ஜெரமியா 31:20, எப்ராயிம் என் அருமை மைந்தன் அல்லவா, எனக்கு அன்பு குழந்தை அல்லவா. ஒரு சில நேரங்களில் உனக்கு எதிராக பேசிய போதும் திண்ணமாய் நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன், உன்னை கைவிட மாட்டேன், கை நகழ மாட்டேன். எசையா 43:1, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கி வருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். அப்போ கடவுள் அன்பின் உருவம் தான். ஆனா கடவுள் அன்பு இல்லை, கடின நெஞ்சம் படைத்தவன் தான் என்ற தவறான கருத்து, உன் பாவங்கள் மன்னிக்க மாட்டார், உன்னை மீட்க மாட்டார் என்ற தவறான கருத்து சாத்தான் தருவார். அதனால சாத்தானுடைய இத சதித்திட்டங்கள் நமக்கு தெரியுமானது அன்று என்று புனித பவுலடிகளார் சொல்றாரு. அதனால சாத்தானுடைய சதித்திட்டங்களை நாம் முறியடிக்க வேண்டும். சாத்தானுடைய சதித்திட்டங்களை முறியடிக்கிறதுக்கான ஈஸியான வழி என்ன? பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணித்தால் போதும். புனித அலோஷியஸ் கொன்சாகோ எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் பரிசுத்த மாதாவுக்கு மீது ஆழமான பக்தி உணர்ந்தவர். அவர் அதனால பரிசுத்த மாதாவுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். அவள் தன்னை பாதுகாக்கிறவள் என்று அலோஷியஸ் கொன்சாகோ உணர்ந்து கொண்டார். தன்னுடைய தேவ அழைத்தலை பற்றி தீர்மானம் எடுத்த பொழுது அவர் பரிசுத்த மாதாவின் அருகில் வந்து, அம்மா, இதோ என் உடலை, என் தூய வாழ்க்கையை நான் உமக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றேன். எல்லா சோதனைகளிலிருந்தும், எல்லா பிசாசின் சூழ்ச்சிகளிலிருந்தும், உலக வாழ்க்கையிலிருந்தும், உலகத்தின் விபரீதங்களிலிருந்தும் என்னை பாதுகாத்தருளும் என்று அர்ப்பணித்தார். அந்த நேரத்தில் பரிசுத்த மாதா அலோஷிஸிடம் இப்படி சொன்னார், மகனே, பயப்படாதே, வீரமாக இருந்து கொள். ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் நான் உன்னை விழாமல் பாதுகாத்திடுவேன். என்னுடைய நீல மேலாடைக்குள்ளே நீ என்றும் நிறைவுள்ளவனாக, பாதுகாக்கப்படுகிறவனாக மாறும். இருந்தாலும் சோதனைகள் உன் வாழ்க்கையில வரும். ஆனால் சோதனையை தோற்கடிக்கிறதுக்கான வல்லமை நான் உனக்கு பெற்று தருவேன். புனித அலோஷியஸ் கொன்சாகோ வாழ்நாள் முழுதும் அன்னையின் மகன் என்ற நிலையில தூய்மையில் வளர்ந்தார். சாத்தானுடைய சதித்திட்டங்களை முறியடித்தார், பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். அப்போ சாத்தானுடைய சதித்திட்டங்களை முறியடிக்கிறதுக்கான ஈஸி வழி என்ன? மாதாவின் மாசற்ற இதற்கு நம்மை அர்ப்பணிப்பதுதான். அதனால ஜெனசிஸ் தொடக்க நூல் 3:15, உனக்கும் பெண்ணுக்கும் இடையே நான் பகைமை உருவாக்குவேன். உனக்கும் பெண்ணுக்கும் இடையே, சாத்தானிடம் கடவுள் சொல்ற வார்த்தை தான், உனக்கும் பெண்ணுக்கும் இடையே நான் பகைமை உருவாக்குவேன். அப்ப பெண்ணு யார்? இந்த பெண் மாதா தான். அப்ப மாதாவுக்கு உன்னை அர்ப்பணித்தான். மாதாவுக்கு சாத்தான் மீது அதிகாரம் உண்டு. சாத்தானின் சதித்திட்டங்களை முறியடித்து உன்னை தன்னுடைய மேலாடைக்குள்ள பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் 3:15 வழங்கப்பட்டதுதான். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் இன்னைக்கும் அன்னையின் பக்தர்களே பரிசுத்த மாதா பிசாசின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாத்து பேணுகிறாள். ஆதலால் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதற்கு
பிள்ளைகளை நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம், கரங்கள் கும்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இந்த 10 மணியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே, போதை அடிமத்தனங்களில், தவறான பழக்க வழக்கங்களில், உறவு முறைகளில் வாழுகின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து வேண்டுவோம், ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பரிசுத்த மாதாவே, எல்லா பலவீன உடையவர்களையும், பாவிகளையும், பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிறவர்களையும் உமது மாசற்றத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு மனம் மாற்றத்தின் அபிஷேகத்தை தாரும். அதன் வழியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளோடும் திருச்சபையோடும் இணைந்து வாழ வரம் தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு உள்ளத்தின் காயங்களோடு மனவியாதியோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்காக பரிந்து பேசும், அவரை குணப்படுத்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த மாதாவே, இறையன்னையே, கார்மேல் அன்னையே, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, அமைதி இழந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் இறை அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, எல்லா கத்தோலிக்க குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் உருவாக வேண்டும் என்பதற்காக அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, எங்களது பலிபீடத்துக்கு முன் எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜெப கருத்துக்களையும், எங்களது ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து வேண்டுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக உமது மாசற்ற இதயத்துக்கு அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, கார்மேல் தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும்
உமது மாசற்ற இதத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு மாதாவே, கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற எல்லா அருட்தந்தீர்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, அகில உலக கத்தோலிக்க திருச்சபை வழி நடத்துகின்ற திருத்தந்தை லியோ அவரோடு இணைந்து திருச்சபை வழி நடத்துகின்ற எல்லா மறை மாவட்ட ஆயர்களையும் 4.25 லட்சம் குருவானவர்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயன் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தின் கலாத்தருளும், எல்லா ஆத்மாக்களையும் விசேஷ விதமாய் உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரிந்தருளும். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். நாம் ஒப்பு கொடுத்த எல்லா ஜப கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். கடந்த காலங்களில் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அன்போடு வழி நடத்தும் என்று அன்னை வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. രണ്ട് കരങ്ങളും നற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டிக்கொண்டு குரல் எழுப்பி எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவரை அழைப்போமா, ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஆராதனை இயேசுவே. ஓ தெய்வமே ஆராதனை ஆராதனை ஆராதனை.